தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். தமிழர் வாழ்வியல் என்கிற இந்த ஆய்வுரை தொடரிலே தமிழர் ஆற்றங்கரை நாகரிகம் என்ற வரிசையிலே நாம் இதுவரையிலே காவிரி, வைகை, பாலாறு ஆகிய 3 முக்கிய ஆறுகளுடைய ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இனி நாம் சிந்திக்க இருப்பது தென்பெண்ணை என்கிற அந்த பெண்ணையாறு, தென்பெண்ணையாறு என்கிற அந்த நதியினுடைய அந்த ஆற்றங்கரை நாகரிகம் என்கிற கருத்திகளை சிந்திக்க இருக்கிறோம். பெரும்பாலும் நாம் பார்க்கிற பொழுது நாம் முக்கியமாக கருதுகிற நகரங்கள் எல்லாம் ஆற்றங்கரை ஒட்டியே இருக்கின்றன. உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், என் தமிழகத்திலும் கூட. இப்பொழுது தொண்டை நாடு என்று எடுத்துக்கொண்டால் காஞ்சி இருப்பது வேகவதி ஆறு இணைந்த பாலாற்றங்கரையிலே தான். சென்னை என்று எடுத்துக்கொண்டால் கூவமாறு, அடையாறு, கொசத்தலையாறு என்கிற 3 ஆறுகள் ஓடி வளம் பெருக்கிய நகரம்தான் சென்னை. இன்று அவைகள் நிலை மாறி இருக்கின்றன, அது வேறு கதை. அதுபோல தொண்டை நாட்டினுடைய திருக்காலத்தி, அது பொன்முகலையாறு என்கிற ஆற்றினுடைய கரையிலே இருக்கிறது. நடுநாடு என்று எடுத்துக்கொண்டால் திருக்கோவலூர், அது பெண்ணை ஆற்றங்கரையினுடைய கரையில் இருக்கிறது. அதை பற்றி நாம் பறந்து சிந்திக்க இருக்கிறோம். திருவெண்ணைநல்லூரும் தென்பெண்ணையாறு தான், அதை மலட்டாறு என்றும் சொல்லுவார்கள். திருப்பாதிரி புலியூர், அதாவது கடலூர், கடிலம் நதியினுடைய கரையில் இருக்கிறது. திருவதிகை என்கிற அந்த நற்றலமும் கடிலம் நதியினுடைய கரையில் இருக்கிறது. சோழநாடு என்று எடுத்துக்கொண்டால் சொல்லி மாளாது அத்தனை பெரிய பெரிய முக்கியமான நகரங்கள். திருவாரூர், புகார், அதாவது பூம்புகார், உறையூர், திருச்சிராப்பள்ளி, திருவரங்கம், திருவானைக்கா, தஞ்சாவூர், திருவையாறு, பழையாறை, கும்பகோணம், சக்திமுற்றம், திருநாகேஸ்வரம், கொரங்காடுதுறை, ஆதனூர், அதான் நந்தனார் பிறந்த ஊர். இப்படி இன்னும் பல ஊர்கள். நான் காலம் கருதி இவரை மட்டும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த சோழ நாட்டிலே காவிரி கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள். கொங்கு நாடு என்று எடுத்துக்கொண்டால் காவிரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய கரூர், அதுபோல காரைக்கால் எடுத்துக்கொண்டால் அது அரசியல் ஆற்றுடைய கரையில் இருக்கிறது. பாண்டி நாட்டை பார்க்கிற பொழுது நாம் மிக பறந்து சிந்தித்தோம். வைகை நதி கரையிலே தான் மதுரை என்னும் மாநகர் இருந்திருக்கிறது, இன்றும் இருக்கிறது, தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறது. அதுபோல் அழகர் மலை, சிலம்பாறு ஓடுகிற ஒரு ஆற்று மலையாக இருக்கிறது. தாமிரபரணி என்று பார்க்கிற பொழுது இந்த திருநெல்வேலி இருப்பதே இந்த பொருணை என்கிற தாமிரபரணி ஆற்றங்கரையிலே தான். திருக்குற்றாலம் இருப்பது சிற்றாறு என்னும் சித்திரா நதி உடைய பகுதியிலே தான். தென்காசி சித்திரா நதியினுடைய கரையிலே இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு மிக்க ஒரு ஊர். ஆழ்வார் திருநகரியும் தாமிரபரணியுடைய கரையிலே தான் இருக்கிறது. செப்பறை என்கிற ஒரு செவ்விய தலம் பொருணை நதி, அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையிலே தான் இருக்கிறது. முக்கூடல் என்பது அந்த தாமிரபரணி என்கிற பொருணை நதி, திருக்குற்றாலத்தினுடைய சிற்றாறு, இந்த கழுகு மலையிலே உள்ள ஊற்று நீர், இது 3ம் சேர்ந்தது தான் அந்த முக்கூடல். ஆக கொற்கை என்பது தாமிரபரணி கடலிலே கலக்கிற ஒரு துறைமுக ஊர். காயல் என்பதும் பொருணை நதி கடலை கலக்கிற அந்த பகுதியை சார்ந்த ஒரு ஊர். கயத்தாறு, அதாவது காளமேக புலவர் பிறந்த ஊர், வீரபாண்டிய கட்டபொம்மன் பின்னாளிலே தூக்கிலிடப்பட்ட ஊர். அது உப்பாறு என்கிற ஒரு ஆற்றினுடைய கரையில் இருக்கிறது. நாஞ்சில் நாடு என்று எடுத்துக்கொண்டால் வஞ்சிமா நகரம் பழையாறு என்கிற ஆற்றினுடைய கரையில் இருக்கிறது. பூதப்பாண்டி என்கிற ஊர், அது பரளி, அதுதான் பற்றுளி ஆறு. குமரிக்கண்டம் கடலிலே கொள்வதற்கு முன்னாலே அங்கிருந்த மிக சிறந்த ஒரு ஆறு தான் குமரி ஆறும் பற்றுளி ஆறும். தமிழன் அங்கிருந்து கடல் கொண்ட பொழுது, நிலம் தேடி அவன் வடக்கே வந்த பொழுது இங்கே அமைத்தான் நிலப்பகுதியை.
அந்த ஆற்றினுடைய பெயரை மறக்க முடியாமல் அதை பக்ருளியார் என்று ஒரு ஆற்று பெயர் இருக்குன்னா அதன்று பரளியார் என்று வழங்குவதாக சொல்வார்கள். சேரநாடு என்று கொண்டால் முசிறி, அது பெரியாறு கடலில் கலக்கிற இடம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாட்டிலே மட்டுமே இவ்வளவு பெரு நகரங்கள் எல்லாம் அந்த ஆற்றங்கரையிலே தான் இருக்கின்றன. உலகம் ஆற்றங்கரை நாகரிகத்தை ஒட்டி தமிழக ஆற்றங்கரை நாகரிகங்களும் இந்த நகரங்களை உருவாக்கி இருக்கின்றன. ஸோ ஆறும் அல்லது தண்ணீரும் மனிதனுடைய அந்த பண்பாடும் எவ்வளவு இயைந்து இருக்கின்றன என்பதை காட்டுகின்றன நான் சொல்லிய இந்த ஆறுகளும் இந்த ஊர்களும். ஆறும் ஊரும் என்றே அழகாக நமது ராப்பி செய்திப்பிள்ளை அவர்கள் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். ஆற்றங்கரையினிலே என்கிற ஒரு அழகான நூலை நமது அன்பர்கள் வாங்கி படிக்க வேண்டும். அவ்வளோ அருமையான ஒரு நூல் ஆற்றங்கரையிலே. இப்பொழுது நாம் சிந்திக்கப் போவது தென்பெண்ணை ஆறு. அதை பற்றி நாம் விரிவாக சிந்திக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு பாரதியார் பாடலை சொல்லியிருக்கிறேன். காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓடி திரு மேனி செடித்த தமிழ்நாடு. என்ன அழகு நடப்பாருங்க, எதுகை மோனை கொஞ்சுது பாருங்க. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வையைனா வைகை, பொருணை ஆக இங்கு 5 நதிகளை சொல்கிறார். இன்னும் பல நதிகள் இருக்குது. இந்த 5 குறிப்பாக பாரதியார் கண்ணிலே எதிரே வந்து நிற்கிறது. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலகோடி திரு மேனி செழித்த தமிழ்நாடு. தமிழ்நாடு என்கிற அந்த தாயினுடைய மேனி செழிக்க வைப்பது இந்த 5 ஆறுகள் என்று சொல்கிறார். இந்த 5 ஆறிலே ஒன்றுதான் அந்த தென்பெண்ணை. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு. இந்த தென்பெண்ணை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். தென்பெண்ணை திடீரென்று வெள்ளம் வருகிற, வெள்ளம் பெருகி ஓடுகிற ஒரு ஆறு. அதை சொல்லுவது போல நான் பின்னாலே தேவாரம் பெரிய புராணத்தில் இருந்து அந்த ஆற்றினுடைய வெள்ளத்தினுடைய போக்கை பற்றி நான் சில பாடல்களை சொல்லுகிறேன். பொதுவாக அந்த பகுதியில் வழங்கக்கூடிய ஒரு அழகான பழமொழியை பாருங்கள். அந்த வெள்ளத்தினுடைய திடீர் வெள்ளத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த செய்கை விளக்கிற ஒரு பழமொழி. அது என்னன்னா, வெண்ணெய் உருகும் முன்னே பெண்ணை பெருகும். பெண்ணைன்னா பெண்ணை ஆறு. வெண்ணெய் உருகிறதுக்குள்ளே பெண்ணையாருடைய வெள்ளம் பெருகிடுமா. அவ்வளவு விரைவாக வெள்ளம் வரக்கூடிய, அது என்ன காரணம்னா, எல்லாருமே பெரும்பாலும் கோடையிலே தண்ணீர் ஓடவில்லை என்றாலும் கூட மணலுக்கடியிலே இந்த நீரூற்று இருந்து கொண்டே இருக்கும். அந்த நீர் ஓடாத நாளிலும் மணலுக்கடியிலே நீரூற்று அதிகமாக இருக்கிற ஒரு நதி இந்த தென்பெண்ணை ஆறு. நம்ம பெண்ணைனே சொல்லலாம், பெண்ணையாறுன்னு சொல்லலாம். தென்பெண்ணை என்பது தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரையில் அது பெண்ணையாறு தான். நான் இங்கே எங்கு பெண்ணை என்று சொல்கிறோன்னா தென்பெண்ணையாறுன்னு வச்சுக்கணும் நீங்கள். ஆக அந்த பெண்ணை என்று சொன்னாலே தென்பெண்ணையாறு தான். இங்கே என்ன சொல்லுது பழமொழிங்க, வெண்ணெய் உருகும் முன்னே பெண்ணை பெருகும். வெண்ணெய் உருகிறது எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்குள்ளே பெண்ணையாற்றிலே வெள்ளம் பெருகிடுமா. அப்படி என்று இந்த பெண்ணையாற்றி சொல்வார்கள். அந்த தென்பெண்ணை ஆறு 400 கிலோமீட்டர் நீளம் ஓடுகிற ஒரு ஆறு. தமிழ்நாட்டிலே காவிரி தான் பெரியாறு. அது கர்நாடகாவிலே தொடங்கி காவிரி முற்றத்தை தமிழ்நாட்டிலே கடலிலே கலக்கிறது. 768 கிலோமீட்டர் ஓடுகிறது என்று நான் முன்பு காவிரி ஆற்றங்க நாகரிகத்திலே சொல்லியிருக்கிறேன். ஆக 768 கிலோமீட்டர் ஓடுகிற காவிரி ஆற்றுக்கு அடுத்ததாக நீண்ட ஆறு என்கிற வரிசையில் இருப்பது தான் இந்த தென்பெண்ணை அல்லது பெண்ணை ஆறு. 400 கிலோமீட்டர் ஓடுகிறது என்கிற ஒரு செய்தியோடு இப்பொழுது நாம் ஒரு சிறிய சிந்தனை, ஒரு தமிழ் நயத்தை, இன்பத்தை நம்ம சுவைக்கலாம். இந்த திருக்கோயிலூர் என்பதை நாம் பெண்ணையாற்றை சிந்திக்கிற பொழுது மறக்க முடியாது. இந்த திருக்கோயிலூர் தான் பெண்ணையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த மலையம்மான் என்கிற மன்னர்களுடைய தலைநகராக இருந்தது. பெண்ணையாற்றினுடைய ஆற்றங்கரை நாகரிகத்தை சிந்திக்க முற்படுவதற்கு முன்னாலே அந்த பெண்ணையாற்றினுடைய தலைநகரம் என்றே சொல்லலாம் அந்த திருக்கோயிலூரை. அங்கு தான் இந்த மலையமான் என்கிற அந்த வம்சத்து மன்னர்கள் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்தார்கள். ஒரு தலைநகராக இருந்தது மலையமான் மக்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த திருக்கோயிலூரிலே ஒரு 3-4 நிகழ்ச்சி, ஒரு 3வது சொல்லலாம் என்று கருதுகிறேன், இலக்கிய நயம் கருதி.
அந்த ஊரிலே தான் பெரிய புராணம் குறிக்கிற அந்த முத்தநாதன் என்கிற ஒரு வஞ்சகனுடைய ஒரு வரலாறு. அதாவது மலைமான் குலத்திலே தோன்றியவர் பல மன்னர்கள். அவர்கள் இந்த பெண்ணை நாட்டை, இந்த பெண்ணையாறு ஓடுகிற நாட்டிற்கு பெண்ணை நாடு என்று பெயர். இந்த பெண்ணை நாட்டை இந்த மலைமான்கள் தான் ஆண்டு வந்தார்கள். அந்த அந்த குடியிலே வந்த ஒரு மன்னன் மிக சிறப்பாக ஆண்டு கொண்டு வந்தான். அதை இந்த முத்தநாதன் என்கிற ஒரு சிற்றரசன் கவருவதற்கு ஆசைப்படுகிறான். ஆனால் அந்த மன்னனை வெல்ல முடியவில்லை, மலைமானை வெல்ல முடியவில்லை. அப்பொழுது நினைக்கிறான், இவனை நாம் போரினால் தோல் வலியினாலே வெல்ல முடியாது, வஞ்சகத்தால் தான் வெல்ல வேண்டும் என்று கருதி தனது போர்க்கோலங்களெல்லாம் தவிர்த்து உடலெல்லாம் திருநீர் உதிராட்சம் போட்டு சிவவடிவாக வருகிறான். ஏனென்றால் இவன் ஒரு சிவபக்தன் இந்த மலையமான். ஆக அந்த வெந்நீர் அணிந்தான், தலையிலே சடையை முடித்து கட்டினான், ஏட்டுச்சோடி ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான், தீட்டிய கத்தியை பத்திரமாக ஒரு நூலினுள்ளே ஒரு ஏட்டுச்சோடிக்குள்ளே மறைத்து கொண்டான். பெரிய ஏட்டுச்சோடி. ஒரு ஆசார கள்ளனாக மலைமானிடத்திலே வருகிறான். அந்த காட்சி அப்படியே அந்த சேக்கிழார் படம் பிடிக்கிறார் பாருங்கள். அந்த தமிழ் நடைய பாருங்கள். மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி, வேணிகள்னால் தலைமுடிகள், மெய்யலாம் நீரு பூசி, நீருன்னா திருநீர், மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி, கையினில் படை கறந்தன மறைத்தல். எந்த படை? அந்த கத்தியை. கையினில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி, அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிறான். புத்தகத்துக்குள்ளே கத்தி இருக்கு. புத்தியை தீட்ட வேண்டிய புத்தகத்திலே கத்தியை மறைத்து வைத்திருக்கிறான் இந்த பாதகன். கையினில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி, மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து, பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இந்த சொல்லு ஓடுது பாருங்க, அப்படி எதுகை மோனை இப்படி உள்ள நுழையிறான். அந்த காலத்தில் மெட்டல் டிடெக்டர்லாம் இல்லை. அதனால் காவலாளிகள் அவனை உள்ளே அனுப்புகிறார்கள். புத்தகத்தில் உள்ள கத்திரன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்களால. உள்ளே நுழைந்து என்ன செய்கிறான், என் இடத்துல ஒரு சிவ ஆகம நூல் ஒன்று மிக பழைய நூல் இருக்கிறது என்று சொல்கிறான். இந்த சிவ ஆகமங்கிற பெயரை கேட்ட உடனே அப்படியே அடி பண்ணிக்கிறான் இந்த முத்தநாதனுங்கிற பொய்த்துறவிக்கு. கீழே பணிந்து, ஐயா அந்த ஆகமத்தினுடைய சொல்லை நான் செவிமடுக்க வேண்டும் சொல்லுங்கள்ங்கிறான். அவன் கீழே தலை குனிகிற பொழுது புத்தகத்தில் இருக்கிற கத்தி எடுத்து அவனை குத்துகிறான். அம்மா என்று அலறுகிறான் மன்னன். தத்தன் என்கிற அவனுடைய அமைச்சன் ஓடி வருகிறான், கத்தியை உரையிலிருந்து வாளை உருவிக்கொண்டு. உடனே இந்த மன்னன் சொல்கிறான், தத்தாவனை ஒன்றும் செய்யாதே, அவன் நம்மவன், அவனை பத்திரமாக ஊருக்கு வெளியே கொண்டு விட்டு வா என்கிறார். பாருங்கள், அந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரால் நன்மையும் செய்து விடலுங்கிற குரலுக்கு சான்றாக இவன் இருக்கிறார் என்று ராப்பி செய்தி பிள்ளை சொல்லுவார். இன்னொரு குரலையும் ராப்பி செய்தி பிள்ளை எடுத்து காளுவார். தொழுதகை உள்ளும் தொழுத கை உள்ளும், தொழுத கை, தொழுகிற கைக்குள்ளே கத்தி இருக்கும். திருவள்ளுவர் சொல்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இப்படி ஏமாத்திரம் அப்பயே இருந்திருக்கான். ஆக இந்த நாயன்மார் காலத்தையும் ஒருத்தர் இருந்திருக்கான். அதுதான் ராபேஸ்வர் இவ்வளோ அழகாக சொல்லுவார். இந்த கல்வரை ரெண்டாக பிரிக்கிறார், தொழுக்கல்லர் அழுக்கல்லர். சில பேர் அழுதே தன் கள்ளமை மறைத்து சாதித்து வஞ்சனை செய்து கொள்வார். சில பேர் தொழுதல், இந்த முத்தநாதன் மாதிரி. ஸோ தொழுக்கல்லர் அழுக்கல்லர் ரெண்டாக பிரிப்பார். இன்னொன்றே சொல்கிறார் அவர் எப்படி பாருங்கள். அப்போ ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இன்றைய காட்சியை கடைம்பிடிக்கிறார். ஆசாரக்கல்லர் 3வது ஒரு கல்லரை சொல்கிறார். காந்தியடிகளை கொன்றான் இல்லைங்களா, அவன்லாம் ஆசாரக்கல்லன் என்று அவனை ஊமிட்டு சொல்கிறார். காந்தியடிகளை கொன்றவன் ஆசாரக்கல்லன்கிறார். இப்படி ஆசாரக்கல்லர் நிறைய இருக்காங்க பாருங்கள் நாட்டில். ஆக இப்படி இந்த திருக்கோவலூரிலே அந்த மலைமானை இப்படி ஒரு வஞ்சகன் கொன்றான் என்கிற நிகழ்ச்சியை பெரியவரான படம் பிடித்து காட்டுகிறது அந்த பெண்ணை நாட்டிலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அடுத்த ஒரு அழகான ஒரு இலக்கிய நிகழ்ச்சி அந்த திருக்கோவலூரிலே பெண்ணை ஆற்றங்கரையிலே. அதாவது மனவீதி உண்டானால் இடவீதி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மன இடம் கொடுத்தா மன இடம் கொடுக்கும். மனம் இருந்தால் மார்க்குன்றது போல் ஒருத்தனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கணும், மனம் அனுமதிக்கணும்ல. முதல்ல ஒரு விருந்தினரை உபசரிக்கணும்னா மனம் முதல்ல உபசரிக்க தயாராகணும் இல்லை.
அதனால தான் அந்த பழமொழி மனவிதி உண்டானால் இடவிதி உண்டு. அதை காட்டுறதுக்கு ஒரு அழகான நிகழ்ச்சி திருக்கோவிலூரில் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் மாலை பொழுது, அப்போது அந்த வீதியில் ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்கார், ஒரு பெரியவர். அப்பொழுது வானம் இருண்டது, கருமேகம் திரண்டது, அந்திமழை அழுதாலம் விடாது என்றது போல பெரிய மழை பிடித்து கொண்டது. மழைக்காக ஒதுங்கி ஒரு வீட்டினுடைய திண்ணை கிட்ட போய், ஐயா படுக்க கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, வீட்டினுடைய இடைக்கழின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன இடமா இருக்கும், நடக்கிற பழைய இடம் மாதிரி. அது நடை என்று இன்றும் கிராமப்புறங்களிலே அந்த நடை என்கிற பெயர் இருக்கிறது. எங்கள் வீட்லேயும் நடைன்னு ஒரு இடம் இருக்குது கிராமத்தில். அது இடையில் இருக்கிறதால இடைக்கழின்னு பேர். அது இடைக்கழில் ஐயா படுத்துங்கிறார். அது ஒரு ஆள் தான் படுக்கலாம், அவ்வளோதான் இடம் இருக்குது, இங்கே படுத்துக்கொள்ளலாமே என்று சொல்ல அவன் படுத்துக்கிறார். மழை வலுக்குது. சிறிது நேரம் மாதிரி இருள் வேற, மழை சோவென பெய்கிறது. இரண்டாம் ஒரு அன்பர் வருகிறார். வந்து அதே வீட்டுக்கு வந்து அவர் ஏற்கனவே இரவலாக படுத்துட்ருக்கார். இந்த பெரியவர் அவர் இடத்துல வந்த, ஐயா நான் உங்களோடு கொஞ்சம் ஒதுங்க முடியுமா, படுக்க முடியுமான்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறாரு, வாங்க வாங்கலாம், அவசியம் வாங்க, இங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், வாங்க வாங்க என்று உள்ளே வரவழைக்கிறார். பாருங்க, படுக்க முடியாது, 2 பேரும் ஒன்றா உட்கார்ந்துருக்கலாம். மழை தொடர்கிறது. மூன்றாம் ஒரு அன்பர் வருகிறார். அதே 2 பேரை பார்த்து அவர் கேட்கிறார், ஐயா மழைக்கு கொஞ்சம் ஒதுங்கணும், உங்கள் இடத்துல தங்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார் அவர், ஆஹா அவசியம் வாங்கங்கிறாங்க 2 பேரும். இங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். படுத்தா ஒருத்தன் படுக்கலாம், உட்கார்ந்தா 2 பேர் உட்காரலாம், நிற்கிறதா 3 பேர் இருக்கலாம், வாங்க வாங்க உள்ளங்கிறாங்க. எவ்வளோ பரந்த மனம் பாருங்கள். அதுதான் மனவிதி உண்டானால் இடவிதி உண்டு. வள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்க, இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். அப்படி 3 பேர் இருக்கிறார்கள். இது 3 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வைணவத்திலே முதல் 3 ஆழ்வார்கள், மிக சிறந்த ஆழ்வார்கள். ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்தார், மற்றொருவர் மாமல்லபுரத்தார், இன்னொருவர் வந்து திருமயிலையார். இந்த 3 பேர்கள், இவர்கள் மூவரும் அந்த அந்த பெண்ணை ஆற்றையும் அந்த ஆற்றங்கரை இருக்கக்கூடிய திருக்கோவிலூரும் மிக புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்படி ஒரு நன்னாடு அது. பாவரும் தமிழால் பேர் பெறு பனுவர் பாவலர் பாதிநாள் இரவில் மூவரும் நெருங்கி மொழி விளக்கு ஏற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. எதுக்கு அந்த திருக்கோயிலூர், அந்த பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருக்கோயிலூர். இப்படி பல நல்லவர்கள், பெரியவர்கள், யோகிகள், ஞானிகளெல்லாம் செறிந்து அடர்ந்து புகழ் சேர்த்த ஊர் தான் அந்த பெண்ணையார் ஓடும் திருக்கோவிலூர். அங்கே இன்னொரு நிகழ்ச்சி, கடைசி நிகழ்ச்சி நான் சொல்லி முடிக்கிறேன். பரம்புமலை ஆண்டவன் பாரி முடுக்கலாம் தெரியும். அவன் 300 ஊர்களை தன்னை நாடி வந்தவர் கொடுக்குற ஒரு பெரும் வள்ள, தனக்கு அதிகமே வச்சுக்கலாங்க. அவனுடைய உயிர் நண்பர் தான் கபிலர். அவர் இடத்துலேயே போய் தங்கிவிடுறார். பாரி இருக்கிற அந்த வாழ்கிற அந்த பரம்பொழிலே கபிலரும் தங்கி விடுகிறார். அவ்வளோ நெருக்கம் 2 பேருக்கும். இந்த மூவேந்தர்கள் பொறாமையினாலே பாரியுடைய புகழ் பாரலாம் பரவதை பார்த்து பரவசமடையாமல் அவர்கள் பொறாமை உற்றார்கள். காழ்ப்புணர்ச்சினாலே மூவரும் படையெடுத்து வந்து பாரி வஞ்சனையால் கொள்கிறார். வீரத்தால் கொல்ல முடியல அவனை. அதை பார்த்து மனநொந்து போகிறார் நமது கபிலர். ரொம்ப மனம் வருந்துறார். அந்த அவருக்கு 2 பெண் குழந்தைகள் நிர்கதியாக நிற்கிறார்கள், அங்கவை சங்கவை. அந்த குழந்தைகள் பாவம் எப்படி சொல்லுதான், வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமை. எங்கள் அப்பா இல்லை, மூவரும் எங்கள் நாட்டை அழைச்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் தாயில்லாத தந்தை இல்லாத பெண்களாக 2 பேர் நிற்கிறோம். எப்படி இருக்கும் கபிலருக்கு அந்த சொல்ல கேட்ட உடனே, ஐயோ நிற்கதியாக ஆதரவற்று நிற்கிற இந்த அருஞ்சிறார்களை நாம் மணமுடிக்க வேண்டும், நமது கடமை என்று கருதுகிறார். என்ன செய்கிறாருன்னா, பக்கத்து ஊருக்கு அந்த 2 பெண்கள் அழைச்சிட்டு போகிறார். குறுநில மன்னன் அவன் வந்து விக்சிகோன்கிற ஒரு குறுநில மன்னன், அந்த விக்சிகோனிடம் போகிறார். விக்சிகோன் மன்னனே, இவர்கள் புகழ்வாய்ந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரினுடைய 2 பெண்கள், அந்த இருவரையும் நீ துணைவியாக ஏற்றுக்கொண்டு இவர்களை நீ ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவனுக்கு என்ன பயமோ, மூவேந்திர மேல் இருக்கிற பயமாக இருக்கலாம். அவன் மறுத்து விடுகிறான். அவர் மனம் தளரல, விட முடியுங்களா, கடமையாயிற்று. அந்த 2 பெண் குழந்தைகளும் அழைத்து கொண்டு, எவ்வளோ பாருங்க, ஒரு நட்புனா இதான் நட்பு.
ஒரு தகப்பன் செய்கிற வேலையை, பாரி செய்ய வேண்டிய வேலையை அவனுடைய உயிர் நண்பராகிய கபிலர் அந்த குழந்தையை அழைச்சிக்கிட்டு போகிறார். அடுத்தது இந்த இருங்கோவேள். இந்த இருங்கோவேளுங்கிற ஒரு சிற்றரசன் மன்னகிட்ட போகிறார். அடுத்தது அங்கே போய் அவங்ககிட்ட வேண்டுறார், ஐயா இந்த 2 பெண் குழந்தைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் பாரினுடைய புதல்விகள். பாரெல்லாம் சிறக்க வாழ்ந்தவன் பாரி. அவன் கொடை பெறாதவர்களே இல்லை. அப்படிப்பட்ட அதான் 2 காகைகள் பேசுதான் இந்த கானகத்தில், பாரியோட கானகத்தில். பாரியோட நாட்டில் எது செய்கிறது ரொம்ப அருமைன்னு ஒரு ஆண் காகம் கேட்குதான், பெண் காகம் கேட்குது. அதுக்கு ஆண் காகம் சொல்லுதான், பாரி நாட்டில் மிக அரிய செயல், யாரும் செய்ய முடியாத செயல் எதுங்கன்னா பாரி மாதிரி கொடுக்கறது தான். பாரி போல் யாராலும் கொடுக்க முடியாது, தான் பெரிய செயல் அப்படின்னு சொல்லுதான் அந்த பெண் காகம். அப்போ ஆண் காகம் சொல்லுதான், இல்லை இல்லை, பாரி நாட்டிலே வாரி வாரி வழங்குவது பெரிய செயல் அல்ல, அது அரிய செயல் அல்ல. அரிய செயல் எதுனா, அப்படி பாரி வாரி வாரி வழங்குகிறானே அதை பெறுவதுதான் ரொம்ப சிரமம். பாருங்க, இப்படி ஒரு கற்பனை. இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கலாம். ஆனால் எதை காட்டுதுன்னா, அப்படி அவன் கொடையில் சிறந்தவன், நல்ல உள்ளம் படைத்தவன். தான் பெற்ற செல்வத்தை மற்றவரும் தூய்க்க வேண்டும், அந்த இன்பம் எல்லோரும் பெற வேண்டும், யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்கிற ஒரு உயர்ந்த பண்பின் மாட்டு ஒரு பண்புடை மனம். அப்படிப்பட்டனுடைய பெண்கள் நிற்கதியாக நிற்கிறார்கள். இந்த மூவேந்தருடைய சூழ்ச்சியால் உயிரிழந்த பாரினுடைய 2 புதல்விகள். அந்த விச்சிக்கோனிடம் கேட்டால் அவனும் முடியாதுன்னுட்டான். அடுத்தது ஒரு குறுநில மன்னன் இருங்கோவேள், அவங்ககிட்டையும் கேட்டாலும் அவனும் அஞ்சி வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். பெரும்பாலும் இதற்கு அந்த மூவேந்தர் ஏதாவது தன்மேல் கோபம் கொள்வார்களோ என்கிற பயமாவோடு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் மறுத்து விட்டார்கள். ஆனாலும் மனம் தளரவில்லை. பெண்ணையாற்றுக்கு வருகிறார். இப்பொழுதுதான் பெண்ணையாறு வருகிறது. பெண்ணையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோலூருக்கு வருகிறார். அந்த திருக்கோலரை நாடினார். அங்கே அந்த திருமுடிக்காரனுடைய வழி வந்த குறுநில மன்னன் ஒருவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான் அங்கே. ஆகவே அவன் கபிலர் வேண்டியவாறே அந்த 2 பெண்களை தான் மணந்து கொள்வதாக உறுதியளித்து மணந்து கொள்கிறார். எவ்வளோ பெரிய வீரம் பாருங்க. அப்போ அந்த மலைமான் வழி வந்தவர், திருமுடிக்காரனுடைய வழி வந்த மன்னர்கள் யாருக்கும் அஞ்சறதில்லை. நான் பார்த்துக்கிறேன், எவனாக இருந்தாங்க, இன்னும் மற்றவருக்காக நானே நஞ்ச வேண்டும். அப்படி வாரி வாரி வழங்கிய பாரிவள்ளனுடைய பெண்கள் ஆதரவற்று இருக்கக்கூடாது. அவர் இன்றிலிருந்து என்னுடைய துணைவியார்கள், பட்டத்தரசிகள் என்று சொல்லி அவர்களை மனம் முடித்துக் கொள்கிறான். பாரியினுடைய அந்த ஆன்மா எவ்வளோ மகிழ்ந்திருக்கும் பாருங்கள். அதை கண்டவுடனே கபிலருடைய மனம் அப்படியே ஆனந்தத்தால் தத்தளிக்கிறது. அதற்கப்புறம் அவருக்கு எல்லா உலக கடமையும் முடிஞ்சது போல ஒரு நிறைவு மனசில் அவருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் போய் பெண்ணையாற்றங்கரையிலேயே உட்கார்ந்துருக்கார் தனியே. அவர்கள் மகிழ்ச்சியோடு அரண்மனையிலே வாழ்கிறார்கள். அந்த அரண்மனை வாழ்க்கையினுடைய இன்பங்கள் எல்லாம் கபிலருக்கு மனதிலே தோயவில்லை. நான் அப்படி ஊர்ப்புறங்களுக்கெல்லாம் சென்று வருகிறேன்னு வந்துடுறார். அப்படி பெண்ணையாற்றங்கரையிலேயே நடந்து வருகிறார். அந்த பெண்ணையாற்றங்கரையில் நடந்து வந்த உடனே அப்படியே அந்த திருக்கோளுடைய அந்த ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய பெண்ணையாற்றங்கரையிலே ஒரு மரத்தடியிலே சாய்ந்து அமர்ந்திருக்கிறார். அவர் மனது அந்த பாரினுடைய பழக்கம் வழக்கம், அவன் பேசிய பேச்சு, சிரிப்பு, அவன் வாரி வாரி வழங்கிய கொடைத்தன்மை அப்படியே மனசு உருக்குது பாருங்கள். அதுதான் நட்புங்க. அவன் இறந்த பெண்ணும் கூட அவனுடைய பெண்களுக்கு திருமணம் முடித்து கடமையாற்றிய பெண்ணும் கூட அந்த மன்னனுடைய அன்பு நிறைந்த அந்த பழக்க வழக்கத்தை மறக்க முடியவில்லை. அவன் காட்சி, அவனுடைய முகம் அப்படியே சிரிப்பது போல் முதல்ல அவன் மன்மன் நின்றுட்டே இருக்கு. அவர் பார்க்கிறார், இனி அவன் இருக்க இடம்தான் என் இடம். பாரியுடைய நினைவோடு நான் இனி இந்த மண்ணுலகிலே வாழ மாட்டேன், அவனிடத்தில் நான் சென்று விடுவேன் என்று சொல்லி அந்த பெண்ணையாற்றனுடைய தெருக்கோலூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறை இருக்குது ஆற்றங்கரையில். இன்றும் அந்த பாறை இருக்கிறது. அந்த பாறைக்கு செல்கிறார். அங்கே தீ மூட்டுகிறார். தீமூட்டிலே தீப்பாய்கிறார். அப்படி அந்த பாரினுடைய நினைவிற்காக அவனை தேடி செல்வார் போல அந்த தீயிலே பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறார் கபிலர். திருக்கோலூரில் நிற்க இந்த கபிலக்கல்லுன்னு ஒரு கல் இருக்குது. கபிலக்கல் இந்த கதையை சொல்வதாக சொல்வார்கள். இது எப்பவுமே தமிழ்நாட்டில் எல்லாம் செவிவழி செய்தி தான். அதனால் இந்த பாரிவனுடைய திருமணத்தை பற்றியும் கபிலரது மரணத்தை பற்றியும் வேறு சில
கதைகளும் உண்டு. ஆனால் பெரும்பாலும் ஆய்வாளர்கள் இந்த கதை தான் சொல்வார்கள். ஆக அப்படி இந்த தமிழ் பண்பாட்டோடு, அந்த கொடைத்தன்மையோடு, வீரத்தோடு குறிப்பாக அங்கே மிக சிறந்து இருந்த ஒரு இடம்தான் அந்த திருக்கோவலூர், அந்த பண்ணையாற்றங்கரையிலே. பண்ணையார் என்று நினைக்கிற பொழுது திருக்கோவிலூரை நாம் மறக்க முடியாது. அதுதான் தலைநகராக இருந்து இந்த பண்ணையாற்றங்கரை நாகரிகத்தை வளர்த்திருக்கிறது என்பது நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் திருக்கோவிலூருக்கு அடுத்ததாக ஒரு முக்கிய நகரம் என்று சொல்ல வேண்டுமானால் இந்த திருவெண்ணைநல்லூர் சொல்வார். வரலாற்று அடிப்படையில் நான் சொல்கிறேன். திருவெண்ணைநல்லூரை சொல்வார்கள். இந்த திருவெண்ணைநல்லூர் எதனால் சிறப்பு பெற்றதென்றால் சுந்தரனுடைய அந்த வழக்கு மூலமாக. திருவெண்ணைநல்லூரிலே சுந்தரனுடைய மூதாதையர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த ஊரில் இருக்க ஒரு முதியவருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறார். எங்களுடைய பரம்பரை இனி உங்களுக்கு அடிமை என்று. சுந்தரருக்கு திருமணம் நிகழ பொழுது நிறுத்து என்று கல்யாணத்தை நிறுத்தி சுந்தரரை வா உனக்கு அடிமையின் எழுதி உன் தந்தையார் அடிமை எழுதி கொடுத்துருக்காங்க ஓலை காட்டுகிறார். அவரும் ஐயர் இவரும் ஐயர். அவர் சொல்கிறார், ஐயர் எப்பவும் அடிமையாகிற பழக்கமே இல்லையே என்றார். வா நீதிமன்றத்திற்கு போவோம். அப்போ திருவெண்ணைநல்லூர் தான் வழக்காடு மன்றம். அங்கே வருகிறார்கள். அந்த ஊர் மக்களெல்லாம் கூடி நீதியை வழங்குகிறார்கள், பார்க்கிறார்கள். கையொப்பம் பழைய ஆவணங்களை பார்க்கிற பொழுது அந்த ஓலைச்சுவடில் இருக்கிற கையொப்பம் சரியாக இருக்கிறது. ஆகவே நீ சுந்தரரை பார்த்து நீ அந்த முதியோருக்கு அந்த மறையோருக்கு நீ அடிமைதான் போ என்று சொல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்ததும் திருவெண்ணைநல்லூர் தான். அந்த பண்ணையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அது திருமுனைப்பாடி நாடு என்று சொல்வார்கள். திருமுனைங்கிற ஒரு ஊர், அந்த ஊர் சார்ந்த இடத்திற்கு திருமுனை நாடு என்று பெயர். ஆனால் திருமுனைப்பாடி நாட்டை சார்ந்தவர் தான் இந்த ஆரூரன் என்கிற அந்த சுந்தரர். அப்படி அந்த ஊர் அந்த நிகழ்ச்சி நடந்து தான் திருவெண்ணைநல்லூர். இந்த தமிழுக்காக நான் சொல்கிறேன். இந்த காட்சி அப்படியே படம் பிடிக்கிறார் பாருங்கள் சேக்கிழார். அந்த சொல்லாட்சிக்காக நான் சொல்கிறேன். ஆட்சியில் ஆவணத்தில் அன்றிமற்ற அயலார் தங்கள் காட்சியின் மூன்றில் ஒன்று காட்டுவாய் என்ன முன்னே மூச்சியிர் கிழித்த ஓலை படியோலை மூல ஓலை மாட்சியிர் காட்ட வைத்தோன் எண்டனன் மாயை வல்லான். இந்த சொல் தடங்கெல்லாம் ஓடுவாங்க ஆற்றொழுக்கன்னு அழகுநடை என்று சொல்வார்கள். ஆட்சியில் ஆவணத்தில் அன்றிமற்ற அயலார்தங்கள் காட்சியின் மூன்று ஒன்று. காட்சி மூன்றுனா ஒருத்தர் ஒரு வழக்கை தொடுக்கிறார். அந்த வழக்கை நிரூபிப்பதற்கு மூன்று சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்சி எழுத்து காட்சின்னு அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது. அந்த மூன்று ஏதாவது ஒன்றை சொல்லி நீ நிரூபணம் செய், நீதான் இந்த ஓலை உண்மைதான் என்பதற்கு நிரூபணம் செய்யுன்னு சொல்கிறார்கள். அந்த சொல்லாட்சிக்கு நான் சொல்கிறேன். ஆட்சியில் ஆவணத்தில் அன்றிமற்ற அயலார்தங்கள் காட்சியின் மூன்றிலொன்று காட்டுவாய் என்ன முன்னே மூச்சியிர் கிழித்த ஓலை படியோலை மூல ஓலை மாட்சியிர் காட்ட வைத்தேன் எண்டனன் மாயை வல்லான். ரொம்ப அழகான தமிழ்நடை. இப்படி இந்த பண்ணையாறு முழுவதும் தமிழ் வளர்த்த சான்றோர்கள், வீரம் வளர்த்த சான்றோர்கள், மாண்பு நெறி வளர்த்த சான்றோர்கள், நட்பு நெறி வளர்த்த சான்றோர்கள், கடமுணர்ச்சி மிக்க சான்றோர்கள் அவ்வளவையும் வளர்த்த நீர் இந்த பண்ணையாற்று நீர். அந்த பண்ணையாற்றை பற்றி இன்னும் விரிவாக நாம் அடுத்த உரையிலிருந்து கேட்கலாம். இந்த முன்னுரையோடு இந்த பண்ணையாற்று ஆற்றங்கரையினுடைய நாகரிகத்தினுடைய செய்தி முடித்து அடுத்த உரையிலிருந்து பண்ணையாற்றினுடைய மிக விரிவான ஆற்று நாகரிகத்தை பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.